Hey guys, welcome back to my YouTube channel APK Motor Vlog. So இந்த vlogல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 25, 26, 27, 28 4 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைடு இருக்கு. இந்த ரைடுக்கு வரவங்க கொஞ்சம் 2-3 பேர் வந்து நியர்பைல இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது எப்படி இந்த ட்ரிப் வந்து நான் பிளான் பண்ணேன் அப்படின்ற எல்லா திங்ஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எனிவே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் கைஸ் லைட்டாக லூப் பண்ணேன். இந்த செயினை வந்து க்ளீன் பண்ணல. பட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லூஸ் இருக்குது. நாளைக்கு இல்லை நான் நாளைக்குள்ளே கோயம்புத்தூர் போயிட்டு நம்ம வந்து செயின் டைட் வைக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஈரோடு வந்து கிளம்புறோம் கைஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆன் கோலை வந்து பிடிச்சிக்கலாம். வந்து 2K ரெசல்யூஷனில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கைஸ் நான் நிறையா. ஸோ செயினுக்கு லைட்டாக லூப் கொடுத்ததுனால தான் செயின் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாக போகுது. ஈரோடு வந்து சோலார் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம வந்துருக்கோம். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அரசலூர்லேருந்து கவின் ப்ரோ டியூக் 390 அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் பிளான் பண்ணால் எந்த மாதிரி பிளான் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் சும்மா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதான் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போது. மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து காமனாக திங்க் பண்ணுறது எப்படின்னா இப்போ ஊட்டி டு கொடைக்கானல் போகிறோமா, அந்த ஊட்டி டு கொடைக்கானல் ரூட்டில் வந்து என்னென்ன ஏரியாஸ் இருக்குது, என்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து கூகுள் மேப் எடுத்து ஊட்டி டு கொடைக்கானல் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிலர் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் ஒரு நோட்ஸ் எடுப்பேன். ஸோ அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே நான் வச்சுருக்கேன். ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு பேசிக்காக ஒரு ஓவரால் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட் ரைட் பிளான் பண்ணுறேன்னா ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடியே வந்து ரூட் மேப்பை போட்டு செக் பண்ணிட்டு நியர்பை என்னென்ன லொக்கேஷன் இருக்குது, அதுக்கப்புறமேலே அங்கே வந்து என்னென்ன பிளேஸ் பார்க்கலாம், எந்த டைமில் போனால் எது இதெல்லாம் ஓப்பனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் வந்து நான் வீட்டில் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமேலே இல்லை ஒரு 3 days 4 days ரைடு இல்லை 1 week ரைடு அப்படின்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஆடா குட்டி குழந்தைகளா எப்படி வரானுங்க பார்த்தீங்களா? இந்த ரூட்டில் இது ஒன்று பெரிய தொல்லை கைஸ். இந்த சின்ன பசங்க எப்படி வந்தானுங்க பார்த்தீங்களா? ஆல்ரெடி ஒரு டைம் இந்த மாதிரி வந்து இதுலேயோ வண்டியிலே எதுலேயோ அடிப்பட்டானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவனுக்கு பாட்டுக்கு வரானுங்க கிறுக்கு பயலுங்க. குட்டி பசங்க தான் இருந்தாலே வந்து அவ்வளோ கடுப்பாகுது இப்படி பண்ணுறது. இத்தனைக்கும் அவ்வளோ பெரிய வண்டி வருது தெரியுது, அவனுங்க அந்த வேகத்தை அழுத்திட்டு வரானுங்க. பிரேக் மட்டும் பிடிக்காமல் இருந்தானுங்கன்னா சோழி முடிஞ்சிருக்கும். எவ்வாடே நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அப்படியே சைக்கிள் இப்படி யூட்டன் போட்டு அந்த சந்தில் ஓட்டானுங்க. ஒரு பிக்கப் வண்டி ஒன்று இருந்தது, அதில் 2 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி திரும்பி அவங்கள பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணி என்ன பண்ணுறது? இதே நான் நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு பேர ஒரு லாரி வந்துருதுன்னா நிறுத்தி போய் நீங்கள் வந்து லாரிக்காரரை கேட்டுருவீங்களா, என்னப்பா இப்படி வந்த அப்படின்ட்டு? எவனுக்கு விதி எழுதியிருக்கோ அவன் போய் சேரோன்னா போய் சேர்ந்துருவாங்க. யாராலையும் மாற்ற முடியாது. விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க. அந்த அறிவு இருந்தால் தானே. எங்கே கேட்குறாங்க? கொஞ்சம் நேரம் கைஸ் இப்படி வந்துட்டானுங்க. ஐயோ எனக்கு கருக்குன்றதுடா சாமி. அந்த பசங்க வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் அப்புறமேல விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அப்படியே மைண்ட் அப்செட் பண்ணி விட்டானுங்க. சென்னிமலை கைகாட்டி வந்தாச்சு, அரசலூர் பக்கம் வந்தாச்சு கைஸ். அந்த பசங்க வந்தது இன்னமே வந்து எனக்கு இன்னமே கருக்குன்னுது. எப்பா எப்படி தான் பைக்கிலலாம் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்களோ. நம்ம வாசன்லாம் வந்து எப்படி 200 போகிறாப்புல. எனக்கெல்லாம் இந்த 40 50 போகும்போது எவனா இப்படி கரெக்டாக குறுக்க வந்தானே அப்படி கருக்குனுது. எப்படி தான் சூப்பர் பைக்கிலலாம் வந்து அவ்வளோ ஸ்பீடு போய் ஓட்டுறீங்களோ. எப்பா டேய், தனியாக ட்ரைனிங்கே கற்றுக்கணுமே அதுக்கெல்லாம். கவின் ப்ரோ இங்கே தான் அந்த ரவுண்டானாவில் வெயிட் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ளே பரத் ப்ரோ வந்து கால் பண்ணார். நான் அட்டன் பண்ணல. சரி பக்கம் வந்துட்டோம், அங்கே போய் ஸ்டாப் எடுப்போம்ல, அங்கே பார்த்துக்கலான்ட்டு. ஒயிட் ஹவுஸில் வந்து கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் கம்மியாக இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம அப்படியே லைட்டாக போகிற வழியில் அங்கே பெட்ரோல் பங்க் இருக்கும், அதில் அடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். கவின் ப்ரோ எங்கிட்டயா இருக்காரு? அங்கே நிற்கிது பாருங்க டியூக்கு.
ஸோ நம்ம ரைடுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு 7 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் வந்து 3 டியூக்கு, 2 டாமினரு. ப்ரோ வாங்க. என்ன ஃபோனா எனக்கா? ஓகே, கிஃப்ட் கொடுத்துருக்காரு. காத்திருக்கா ப்ரோ? இருக்குல்ல, கம்மியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ரூட்டு தெரியுமில்ல? சரி ஓகே போகலாம். ஹெல்மெட் அங்கே போய் பரத் ரோட்டை இருக்கு, அங்கே அவுட் இருக்கா? ஆமாம், அது கோப்ரோக்கோன்னு சொன்னீங்களே, பார்த்துக்கலாம். அவர் வந்து ஏன் ஹெல்மெட் போட்டு போகலன்னா, அவரோட ஹெல்மெட்டு போன டைமே அங்கே ஈரோட்டில் கொடுத்துட்டு வந்துட்டார். ஸோ கோப்ரோ விளாகிங் செட்டப்லாம் அதெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து ஹெல்மெட் போடல, தப்பாக நினச்சிக்காதீங்க. டியூக்கோட பிக்கப் பார்த்தீங்களா, கிரிட்டுட்டு போயிட்டார். நம்ம ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் மாறி வரதுக்குள்ளே சல்லுன்னு போயிடுச்சு வண்டி. சரி, எப்போவுமே வந்து நேக்கடு பைக்கு தான். நம்ம ஸ்போர்ட்ஸ் டூரர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். வண்டியிலலாம் காற்று கரெக்டாக தான் இருக்காமா, நமக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா பைக் எடுத்து ஒரு 1 வீக் இருக்குமா, 1 வீக் மேலே இருக்கும். ஸோ எதுவுமே டச் இல்லைனாவே அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. என்ன எதுவும் தெரில. கஸ்பாப்பேட்டை போயிட்டு ஈரோடு அவுட்டர் ரிங் ரோடு வரும். ஸோ அந்த ரிங் ரோடு மூலிமா பிடிச்சி அந்த பக்கம் ரைட் சைடு கிராஸ் ஆகிறோம். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் கேஸ். கண்டினியூ பண்ணுற கேஸ். வரவங்க நம்மள தான் கேஸ் திருப்பி பார்க்குறாங்க. வண்டி வந்து இப்போ நல்லா பெருசாக தெரியுது. பின்னாடி டாப் பாக்ஸ் வச்சுருக்கேன்னா அதுக்கு வந்து லுக்கு வந்து பெருசாக இருக்குது. இன்னுமே நம்ம அந்த கிராஷ் கார்டெலாம் போட்டு சைடில் ஜெரி கார்டெலாம் போட்டவளோ வச்சுக்கோங்க, வண்டி இன்னும் பயங்கரமாக பட்டாசாக தெரியும். ஸோ நம்ம ரமேஷனா அவங்க வண்டி வந்து நான் அவரோட ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். அந்த பைக்கோட ஃபோட்டோ TRK 502X. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சைட் கிராஷ் கார்டெலாம் போட்டு ஜெரி கேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பைக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் ரோட் மாஸ்டருக்கு ஈக்குவலாக அவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ TRK வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ தான் கேஸ். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வண்டி ஸ்பீடு அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பெரிய பைக் லுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும், அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதுவே போதும் கேஸ் நமக்கு. ஸோ கைஸ், இந்த ஓவர்டேக்கை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி நம்ம சர்வீஸ் போயிருந்தோம்ல, நம்ம ஒயிட் ஹவுஸ் சர்வீஸ், அந்த அன்னைக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணியிருப்போம், கேரளாவிலேருந்து வந்தார் அப்படின்ட்டு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் TRK ஒயிட் கலர் வச்சுருப்பாரு. ஸோ அவர் பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைனோ அப்படின்ட்டு பேர் வச்சோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ப்ரோவுக்கு லாஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டோட CCTV ஃபோட்டேஜ் எல்லாமே இருக்குது. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் தனி வீடியோவாக மேக் பண்ணுறேன், ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி. இந்த TRK வந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒரு ஓவர்டேக் எடுக்கும்போது ஒரு வண்டி வந்து குறுக்க வந்து அவர் வந்து கீழே விழுந்துட்டார். ரீசெண்டாக இந்த ஒரு மந்த்துக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ விளாகர் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ப்ரோ ரைடர் 1000 அவருக்கு, அதுக்கப்புறமே நிறைய சூப்பர் பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் அது தனி ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சேஃப் தான். காலில் மட்டும் சின்ன ஒரு அடி, லைட்டாக வந்து பேண்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. அந்த இது மாவுக்கட்டுக்கு பதிலாக இந்த பேண்டேஜ் போடுவாங்கள்ல, ஒரு கிளாத்தில் சுற்றிவாங்கள்ல, அந்த மாதிரி காலில் மட்டும் சின்ன ஃப்ராக்சர்னு சொன்னார். கண்டிப்பாக சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இத்தனைக்கு அவர் வந்து ரொம்ப லீனு, இந்த வண்டி வந்து கொஞ்சம் வெயிட்டு, அதனால் எப்படியோ ஒரு மேனேஜ் பண்ணி தப்பிச்சிட்டாரு. நைட்டு தான் என்கிட்ட பேசினார். அவர் தான் ஃபுட்டேஜஸ்லாம் எனக்கு அனுப்பிவிட்டார். நான் கேட்டேன் ப்ரோ இந்த மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ப்ரோ நான் ஃபோட்டேஜெல்லாம் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ TRKக்கு இன்னும் எவ்வளோ எஸ்டிமேஷன் காஸ்ட் அதெல்லாம் இன்னும் எதுவும் தெரியல. இப்போதைக்கு வண்டி வந்து ஸ்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து கேரளாவில் நடந்தது. ஒரு சின்ன அப்டேட் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. தயவு செஞ்சு வண்டி ஓட்டும் போது சேஃபாக போங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, நாம் சேஃபாக போனாலும் ஆப்போசிட்டில் வர்றவனுங்க வந்து அவனுக்கு இஷ்டத்துக்கு தான் வருவானுங்க. ஸோ அதனால் எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக போங்க, ஒரு அர்ஜென்ட்டு கிடையாது. ஸோ ஓகேங்களா, டியூக்குனாவே தனியாக ஒரு அழகு தான் கேஸ். கரெக்டாக காம்பேக்டாக இருக்குது. பாய் 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 பாய். குட்டி பசங்களாம் ரோட்டில் நின்று டாட்டா காட்டுறதே வேறு லெவல். பட் அது வந்து சேஃப் இல்லை. திடீர்னு அப்படி ரோடு கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட வர்றவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சின்ன பசங்க மேலே குத்த சொல்கிறதா இல்லை பெரியவங்க மேலே குத்த சொல்கிறதா? எப்போவுமே ரோட்டில் போகிற வண்டிக்காரங்களை தான் குத்தம் சொல்லுவாங்க. ஏப்பா நீ பார்த்து வந்திருக்க மாட்டியா, இந்த ரோட்டில் எதுக்குப்பா இவ்வளோ ஸ்பீடாக வந்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ வந்து எல்லாருமே கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ரோட்டில் நடந்து போகும்போது இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு ரோட்டுக்கு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் நடக்கும் போது இந்த பக்கம் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன் அதெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ட்ராவல் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே கேஸ், நாங்கள் ஸ்பாட்டுக்கு போய்ட்டு திருப்பி வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் திருப்பியும் நான் இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணுறேன் செப்பரேட்டாக. ஸோ பெனலி எந்தளவுக்கு அதோட பில்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்ற அளவுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இவர் வந்து வண்டி கீழே போடுவாருன்ட்டு. பட் போட்டு நான் வெயிட் பண்ணுங்க கேஸ், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேன். நாமக்கல் ரூட்டு, நாமக்கல் கரூர் அந்த ரூட்டு. ஸோ இங்கேருந்து பக்கம் தான் சோலார். இப்படி போயிட்டு அப்படி திரும்பினோம்னா கிரிட்டுன்னு வந்துடலாம். செப்டிக் டேங்க் கிளீனர் வண்டியை போயிட்டு எப்படி ஓவர்டேக் போடுறாரு வருங்க அவர். இவர் நின்றுருந்தாருன்னா அந்த டேங்க் வண்டியே போயிருக்கும். இவர் அங்கே போய் வண்டி திருப்பி அந்த ஓவர்டேக் இருக்கார். ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கொடுமுடிக்கு வந்து 34 கிலோமீட்டர். இது என்னதுன்னே தெரில. இல்லைடா இவ்வளோ பெரிய ரோடு, ஏர்போர்ட்டு மாதிரி இருக்குது. பஸ் ஸ்டாண்டா என்ன? திருச்சி கரூர். ஆமாம் கைஸ், இது பஸ் ஸ்டாப் கட்டிகிட்டு இருக்காங்களாட்டங்குது. ஜாலியாக தான் இருக்குது. ஓ யாருமே இல்லையா வண்டி ரிவ்யூ பண்ணுறதுக்கு? இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் போல். செம்மையாக இருக்குது பிளேஸு. என்ன அப்படி இருக்கு ரோடு? செம்மையாக இருக்குது கைஸ். ஓட்டி பழகிறதுக்கு டிரைவிங்க்குலாம் இங்கே வந்து ஓட்டலாம் போல். இன்னும் பஸ் ஸ்டாண்டு வந்து இன்னும் இது பண்ணல, சும்மா போட்டு விட்ருக்காங்களா என்ன எதுன்னு தெரில. நல்லாயிருக்கு கைஸ். இங்கே பாருங்கள், நான் வந்து லூப் அடிச்சுட்டு வந்ததெல்லாம் டயர்லாம் ஃபுல்லாக தெரிச்சிருச்சு. கண்டிப்பாக அதை ஏர் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி ஆகணும். செயின் டைட் வச்சே ஆகணும் கைஸ். ஓகே கைஸ், இன்னும் பரத் ப்ரோலாம் காணோம். இல்லை வந்ததுக்கப்புறமேல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணலாம் கைஸ். இப்போதைக்கு ஜாலியாக இல்லை நான் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே ஒரு டியூக் நிற்கிதா. ஸோ அப்படியே இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸ்டண்ட் பைக் ஒன்று வருது. ஸோ நம்ம ஒயிட் ஹார்ஸு நல்லா தான் இருக்குது கைஸ். இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு. ஸ்டண்ட்டு ப்ராக்டிஸ்லாம் நல்லாயிருக்கும். பட் இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்காங்க. எட்டு போடுறவங்க, புதுசாக வண்டி ஓட்டுறவங்களாம் இங்கே ஓட்டி பழகிறாங்க. நம்ம இங்கே லைட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க கைஸ். ட்ரிப்பு பற்றின டிஸ்கஷன் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு ஸ்டண்ட் பைக் ஒன்று வந்திருக்கு. பரத் ப்ரோவோட ஃப்ரெண்டாக என்னன்னு தெரில. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். நேராக போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அந்த கடையில் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இங்கே பாருங்கள், பேகு பர்ஸெல்லாம் இங்கேயே வச்சுட்டு அங்கே போய் நின்று நான் பேசிகிட்ருக்கோம். மிரர்லாம் வேணுன்னா சொல்லுங்க கேஸ், உங்களுக்கு கொடுத்துடலாம். 4 மிரர் சும்மா தான் கிடக்கு. எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு வீலிங், எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்காக கழட்டி விட்டாரு. பேகு அவரு பேகா உங்களுது இல்லையா? பர்ஸெல்லாம் அங்கேயே போட்டு போயிட்டாரு. எல்லாம் கிடக்குதியா? மாட்டிக்கோங்க. அவ்வளோதான், டிஸ்கஷன் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இந்த பேக்கரி சபரி பேக்கரியில் தான் உட்காந்து ஃபுல் டிஸ்கஷன். ஓகே ப்ரோ, முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், பரத் ப்ரோ வந்து கிளம்பிட்டாரு. நாமளும் அப்படியே கிளம்பிட்டு தாங்க. ஸோ இங்கே இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மொடக்குறிச்சி சர்ச்சில் வந்து பாஸ்டராக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக பேசினார் பர்சன், வேறு லெவல், கைண்ட் ஹார்ட்டட். ஸோ நம்ம ட்ரிப்பை பற்றிலாம் நிறைய பேசினாங்க. அப்புறமேலே ஸோ கண்டிப்பாக வந்து ஜீசஸ் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலாக பேசினாங்க. ஸோ
வேறு லெவல் கைஸ் என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஸோ அப்கமிங் ட்ரிப்பை பற்றி அவங்ககிட்ட நான் பிளான் சொன்னேன். கண்டிப்பாக ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வருவீங்க அப்படின்ட்டு நிறைய பிளெஸிங்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதான் கைஸ், இந்த மாதிரி மோட்டோ வ்ளாகிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட் ஹார்ட்டட் பீப்புள் வந்து நம்மளே தேடி வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த 2 பாஸ்டர்ஸ் வந்து பேசினாங்க. செம்ம ஹாப்பி அண்டு பிளெஸிங்ஸும் வாங்கியாச்சு. அவர் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்படியே நம்ம சேனல்லே அவரே காட்டினேன், அவர் வந்து ஹாப்பி. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ வந்து ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த டீ கடை ஸ்டால்லே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தாச்சு. ஸோ எல்லோரும் எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து செம்ம அட்ராசிட்டி. ஸோ எல்லா ரூட் மேப்பு பிளானு எல்லாமே அங்கே டீ ஷாப்லேயே உட்காந்து எல்லா பிளானும் போட்டோம். எல்லோரும் பார்த்துட்டு ஸோ இப்படி தான் பிளானா, இப்படி தான் போகிறீங்களா அப்படின்ட்டு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் வந்து எங்கள் பைக்ஸை பற்றினா நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் சில இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அங்கே ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாய்ஸ் இருந்ததுனால அது ஆடியோ கரெக்டாக கேப்சர் ஆகலை. ஸோ அந்த கிளிப்ஸில் என்னோட போட முடியல. மற்றபடி வேறு லெவல் கைஸ். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தான் கைஸ். ஸோ சோலார்லேருந்து கிளம்பியாச்சு. நானும் முன்னாடி வந்து கவின் ப்ரோ போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படா இந்த வியாழக்கிழமை வரும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்ற அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரிப்புக்கு வந்து எல்லா இதுவுமே போட்டாச்சு. ரூம்ஸ் எல்லாம் வந்து எங்கே எடுக்கலாம் போகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலாக வந்து நான் எங்கள் டீமுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு 3 பேர் சேர்ந்து. ஸோ இன்னும் வந்து இதுவும் இல்லாத இன்னும் ஒரு 4 பேர் வந்து வெளியே இருக்காங்க, கொஞ்சம் இதில் ஊர் அவுட்டரில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து மேபி நெக்ஸ்ட் சண்டே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு தனி கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். பேசிக்காக வந்து ஒரு 3 days 4 days ட்ரிப் இருக்குன்னா எங்கள் டீமுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்கனைஸ் இந்த சென்ஸ் வந்து நான் இப்படி தான் பிளானே போடுவேன்னு வைங்களேன். ஸோ நம்ம ட்ரிப்பு வந்து எப்படி போகிறோம், எப்படி இந்த பிளான் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து இங்கே எப்படி போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக தான் ஒர்க்கிங் பண்ணுறது. இதுதான் வந்து ஒரு சின்ன ட்ரிப்பு வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ இதுவரையும் ஃபெயிலியர் ஆனதில்லை, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸோ செம ஹாப்பி கேஸ். வேறு என்ன சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர் கீழே விழுந்தார் பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டு கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா டிஆர்கே வந்து நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து பைக் எடுக்கிறீங்க. ஸோ டிஆர்கே வேலை என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்றத நான் நிறைய ரிவ்யூஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பீயிங் பரத் ப்ரோ கூட மீட் பண்ணியிருப்பீங்களா, அவர் சேனலில் கூட என்னோடய ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து இருக்கும். அவர் இன்னொரு 2-3 days அப்லோட் பண்ணிடுவார். ஸோ அதுலேயும் கூட நான் சொல்லியிருப்பேன் சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ஹரி ப்ரோ வந்து பைக்கை கீழே போட்டார். ஸோ அதனால் ஒரு சின்ன நாளைக்கு மட்டும் ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கும், மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் டிஆர்கே பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சண்டே வந்து ஒரு சின்ன ரைடு வந்து பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது எங்கே அப்படின்னா சிசிடி தாங்க போக போகிறோம். ஏன்னா சிசிடி போய் ரொம்ப நாளாக ஆகுது, கேஃப் காஃபி டே. ஸோ அதனால் நாளைக்கு போயிட்டு அங்கே என்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணுவோம். ஏன்னா சிசிடி போயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே இருக்கும் கைஸ். ஸோ அதனால் நாளைக்கு வந்து சிசிடி, இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ மீட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், நான் அப்படி திருப்பி ஸ்ட்ரைட்டாக அரசலூர் போயிட்டு உங்களுக்கு நான் அங்கே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ எதுக்கும் நிற்கிறாரு என்னன்னு தெரில. ஸோ எப்போவுமே கைஸ் குரூப் ரைடோ சோலோ ரைடோ ஒரு கூட வந்து கோ ரைடர் கூட போகிறீங்க அப்படின்னா அவர் நின்னார்னா நீங்களும் நில்லுங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், கொஞ்சம் இருட்டிடுச்சு, போகலாமா? ஓகே. அப்போ தான் கைஸ் ரைடருக்குள்ளே கம்யூனிகேஷன். ஸோ கவின் ப்ரோ வந்து இப்போ தான் SJKM 6 லெஜண்ட்லாம் வாங்கியிருக்காரு. கூடி சீக்கிரம் அவர் தனி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்க கூட தேவையில்லை. ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க. இப்போ வளர்ந்து வர யூடியூபர்ஸ், அதாவது பெரிய யூடியூபர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம், நம்மளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவலராக மாறலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ வந்து நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய யூடியூபர் பார்த்து அவங்க மாதிரியே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்குலாம் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் ஸ்பெசிஃபிக்காக இருப்பீங்க ட்ராவலிங் இதில். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க. இப்போதைக்கு வியூஸ் போகல அது போலட்டு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் சைடு அப்படியே உங்கள் ஹார்ட் ஒர்க்கையும் அப்படியே போடுங்க, பேரலாக மற்ற ஒர்க்கையும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து சக்ஸஸ் வரும். என்னால் முடிஞ்ச வரையும் சின்ன சின்ன வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு கொலாப் வீடியோவாக இருக்கட்டும், என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது மேக்ஸிமம் வெளியே யாருக்கு தெரியறதில்ல. இனிமேல் கொஞ்சம் நம்ம சேனல்லே வந்து அடுத்தவங்க சேனல்லே ப்ரமோட் பண்ணுறது, லிங்க் போட்டுடுறது, அது எல்லாமே பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்குள்ளே நாமளே தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். நமக்கு வேறு யாரும் வந்து பெரிய ஆளுங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம பாலிசி.
நமக்கு நாமே தான் கைஸ், நமக்கு ஏன் நமக்கு உதவி அப்படின்ற ஒரு டைலாக்கில் தான் போகணும். இது எந்த ரூட்டுன்னு தெரியலையே, ஈரோடு ரூட்டா? அரச்சலூர் பக்கம் வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இப்படியே நான் வரும்போதே பின்னாடி வர கவின் ப்ரோக்கு வந்து ஹேண்ட் சிக்னல்ஸ்லாம் எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன். ஸோ அவரும் வந்து என்னை ஓவர்டேக் பண்ணாமல் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். ஓவர்டேக் பண்ணும்போது நான் முன்னாடி லாரி வந்து நான் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு கை இப்படி இந்த சிம்பிள்லாம் காட்டுவேன். நம்ம பழைய ரைடில் நம்ம பெனிலி ரைட்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி கவின் ப்ரோக்கு வந்து சிக்னல்லாம் காட்டினேன். ஸோ அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணி வந்தார். ஸோ ஏன்னா அவர் இப்போ தான் வந்து இந்த மாதிரி குரூப் ரைட்லாம் வந்து போகிறோம் அப்படின்ற ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் சொன்னேன். இப்போ நான் ரோட்டில் வரும்போது இப்படி கை சிக்னலில் காட்டினேன்ல, இப்படி தான் குரூப் ரைடில் இருக்கும். மேக்ஸிமம் ஓவர்டேக் எடுக்க மாட்டீங்க, இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிக்னல் காட்டினேன்னா நீங்கள் அடுத்த ரைடர் காட்டணும், அவர் அடுத்து காட்டணும். அதுதான் ரூலு. அப்போ தான் வந்து ஈஸியாக போயிட முடியும். அது மேக்ஸிமம். சரி, அவ்வளோதான் ப்ரோ, பார்ப்போம். நான் இடையில கால் பண்ணுறேன், டாக்குமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு நாள் கால் பண்ணுறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணுறேன், 21ஆம் கால் பண்ணுறேன். எல்லாரும் வந்து டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கோங்க. உங்கள் சைட்லேயும் எங்கள் சைட்லேயும் கேட்டுக்கலாம். அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவ்வளோதான், ட்ரிப்பு கிளம்ப வேண்டியதான். அங்கே நீங்கள் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். போயிட்டு வந்துடலாம் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ, பார்ப்போம். நீங்கள் ஃப்ரீனா சொல்லுங்கள், ஒரு நாள் வந்து கோயம்புத்தூருக்கு அந்த பக்கம் என்ன ஒரு ரைடு போயிட்டு வரலாம், ஈஷா அந்த மாதிரி. இந்த ரைடு வந்துட்டேன்னா கொஞ்சம் ஃபுல்லாக ஒர்க்கில் இருக்குமா? அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா சரி, ஓகே ப்ரோ, நான் அப்டேட் பண்ணுறேன். சரி ப்ரோ, சரி பாருங்கள். ஒன் டே ரைடு தானே? ஆமாம், சரி ப்ரோ, பார்ப்போம். சாட்டர்டே சண்டேனா நல்லா முடியாது, ஃபுல்லாக ஒர்க் இருக்குது. ஓகே. மற்ற நாள்லாம் கூட ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ இந்த நம்ம 25ஆந்தேதி ரைடு போகிறோம்ல, அதுக்கு முன்னாடி எதனா போயிட்டு வரலாமா கோயம்புத்தூர் வரையும்? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒர்க் இருக்குது. சரி, ஓகே. சரி ப்ரோ, நான் அதுக்கடுத்து வேணா பார்ப்போம். பார்ப்போம். பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே. ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான். கவின் ப்ரோட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அவர் அரச்சலூரில் லெஃப்ட் எடுத்துருவார். நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சென்னிமலை கை காட்டி போய் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே போயிடுவேன். இன்னும் மீட்டப் இல்லாமல் இந்த ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் வீடியோன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ எப்போவுமே எல்லா ரைட்லேயும் நான் வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வைப்பேன், பட் வீடியோவாக மேக் பண்ணதில்லை. இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் அறக்க பண்ணோம், அதனால் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகிருக்குன்றது தெரியல. மேபி நான் நெக்ஸ்ட்டு ரைடுக்கெலாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நான் ரைடு பிளான் பண்ணுவேன்ல, அப்போயே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து நான் எப்படி நெட்டில் சர்ச் பண்ணுறேன், எப்படிலாம் ரூட்ஸ் வந்து தேடி பார்க்குறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக கன்வே பண்ண முடியும். எனிவே இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் வீடியோவாக நினச்சிக்கோங்க. ஸோ இனிமேல் அடுத்தடுத்த ரைடுக்கு முன்னாடி பிளான் ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த வீடியோ எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. எனிவே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து கீழே லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத. மேலும் இந்த வீடியோவில் வந்து எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் வந்து நம்ம வேறு நாள் வேறு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஏபிகே மோட்டோ விளாக்ஸ். டாடா பை, டேக் கேர் மக்களே. ஸோ எப்பவுமே ரோட்டில் போகும்போது சேஃப்டியாக போங்க. நம்ம இந்த விளாக் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், அந்த 2 குட்டி பசங்க சைக்கிளில் வேகமாக வந்தாங்க. எனக்கு அப்படியே வேறு லெவலில் ஷாக் ஆகிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து சேஃபாக இருங்க. சின்ன பசங்களெல்லாம் வெளியே சைக்கிள் அலோவ் பண்ணுறேன்னா ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் அலோவ் பண்ணுங்கள். அவங்க எப்படி சைக்கிள் ஓட்டுறாங்க, எப்படி எது அப்படின்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன வயசு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் எல்லாம் அப்படின்னு தான் போவாங்க. ஸோ சேஃப்டி ஃபஸ்ட், அதுக்கப்புறமேல் தான் எல்லாம் எந்த என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும். ஸோ என்னவே வந்து நிறையா கேட்குறாங்கல்ல, ப்ரோ இவ்வளோ பெரிய பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் டாப் ஸ்பீடு எவ்வளோ போவீங்க அப்படின்னு மேக்ஸிமம் கேட்பாங்க. நான் வந்து ப்ரோ நான் வந்து ஒரு 70, 80, 90 தான் ப்ரோ மேக்ஸிமம் அப்படின்னு. இப்போ என்ன ப்ரோ 90, 80 போகிறதுக்கு இதுக்கு ப்ரோ இந்த பைக்கு அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறமேல் சேஃப்டி. ஸோ சேஃப்டிக்கு அப்புறமேல தான் ஸ்பீடு, த்ரில்லு, ஸ்டண்ட்டு கிண்ட்டு எல்லாமே. ஸோ ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு லைஃபு, அது என்றைக்கு போகிற விதி எப்போ எழுதியிருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம சேஃபாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ அது கொஞ்சம் மெமரியாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி சேனல்லாம் போட்டு வைக்கிறோம்.
ஸோ அவ்வளோதான் கேஸ். சரிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காருப்பா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலில் கொஞ்சம் படிப்படியாக மேலே வந்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு மற்றவங்களுக்கும் பண்ணலாம். சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இப்போ தான் ட்ராவலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு சின்ன கொலாபரேஷன் பண்ணி அப்படியே உங்கள் சேனல் எங்கள் சேனலில் அப்படியே சேர்த்து மேலே கொண்டு போவோம். ஏன்னா நமக்குள்ளே நாம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும், வேறு யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோதான். திருப்பி வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கீழே விழுந்த அந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் எடுத்து சொல்கிறேன். சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். அது வெயிட் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், பை பை. இதோட vlog எண்ட் பண்ணிக்கிறேன். பை கைஸ்.